ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிதி நிலைமை பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும். அப்பனா சொன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் என்பது ஏற்படும். சார் அஷ்டம சனியாச்சு சார், 8ஆம் இடத்திலிருந்து சாட்டான் எங்களை அவமானப்படுத்தினார், எங்களுக்கு தோல்விகளை கொடுத்தார், பிரச்சனைகளை கொடுத்தார், எங்களை சுருட்டினார், எங்களை உருட்டினார், எங்களை மிரட்டினார் அப்படின்னா அந்த சாட்டான் இப்ப குருவின் பார்வையில் நீர்த்து போய்விட்டார். 10ஆம் அதிபதி உங்களுக்கு ஜீவனாதிபதி சுக்கிரன் பாக்கியத்தை பார்க்கிறார். இந்த சுக்கிரன் யாரோட சேர்கிறார்னா புதனுடன் சேர்கிறார். லாபாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை முதல் தரமான ராஜயோகத்தை சிம்மத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியனாட்சி, புதனாட்சி, சுக்கிரனாட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம், நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடங்கணும்னு ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருந்தார்களோ அதற்குண்டான வாய்ப்பு, பொருளாதாரம், அதற்குண்டான அமைப்பு, நண்பர்கள், இல்லைன்னா உங்களுடைய சப்ளையர்ஸ், இல்லைன்னா உங்களுடைய சுப்பீரியர்ஸ்னுடைய சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள், இத்தனால் செய்த முயற்சிகளுக்கு ஒரு சாதகமான பலன் உண்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிதி நிலைமை பொருளாதாரம் அப்படிங்கிறது உயரும். அப்பனா சொன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் என்பது ஏற்படும். இதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், சுமூகம் என்ற ஒரு நிலை ஏற்படும். அப்போ அந்த மைண்ட் டிப்ரெஷன், மைண்ட் டென்ஷன் போன்ற விஷயங்களிலிருந்து வெளியே வந்து ஒரு ஆரோக்கியம், ஒரு ஃபிட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இவர்கள் உணர்வார்கள். கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இவை அனைத்துமே விலகும். குறிப்பா மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணும், படிக்கணும், இதற்காக காத்திருந்தேன், நிறைய விஷயங்கள் எனக்கு ஓகே ஆகிவிட்டது, பயணங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எனக்கு கிடைக்கவில்லைன்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கிரீன் சிக்னல் என்பது கண்டிப்பாக ஏற்படும். தொழில் விரிவாக்கம் அப்படிங்கிறதை உண்மையிலேயே சிம்ம ராசிக்காரர்கள் இப்பொழுதுதான் உணர்வார்கள். இதன் காரணம் சம்பாத்திய காரகன் அப்படின்னு சொல்லப்படுவது இவர்களுடைய ராசியாதிபதி சூரியன் இவர்களுடைய ராசியில் ஆட்சி. பிறகு அவரே தனஸ்தானத்தில் வருகிறார். சூரிய புத ஆதிபத்தியம் 2ஆம் வீட்டில், புதனாட்சி 3ஆம் வீட்டில், சுக்கிரனாட்சி அப்படின்னு வரிசையா சுப கிரகங்கள் இவர்களுக்கு 1, 2, 3. அப்போ இவர்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், தனம், குடும்ப வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், கருத்து வேறுபாடுகள் விலகுவது, மெயினா பணம் உள்ளே வருவது, தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி, இதெல்லாமே இவர்களுக்கு இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நிறைய வருமானம் என்பது கண்டிப்பாக வரும். ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். சார் அஷ்டம சனியாச்சு சார், 8ஆம் இடத்திலிருந்து சாட்டான் எங்களை அவமானப்படுத்தினார், எங்களுக்கு தோல்விகளை கொடுத்தார், பிரச்சனைகளை கொடுத்தார், எங்களை சுருட்டினார், எங்களை உருட்டினார், எங்களை மிரட்டினார் அப்படின்னா அந்த சாட்டான் இப்ப குருவின் பார்வையில் நீர்த்து
போய்விட்டார். இப்போ உங்களுக்கு டெம்பரவரியா அஷ்டம சனி இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் உணரலாம். லாபத்தில் உங்களுக்கு செவ்வாய் வந்து அமர்கிறார். எப்போ வரைக்கும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 20 தேதி வரை. அப்போ உங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், லாபம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பூமிக்காரகன் செவ்வாய், அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏதோ ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, அதற்காக லோன் வாங்குவது, அரசாங்கத்திடமே லோன் வாங்குவது, இதெல்லாமே நமக்கு சுப நிகழ்வுகள். இன்னொரு விஷயம் என்னன்னா, 10ஆம் அதிபதி உங்களுக்கு ஜீவனாதிபதி சுக்கிரன் பாக்கியத்தை பார்க்கிறார். இந்த சுக்கிரன் யாரோட சேர்கிறார்னா புதனுடன் சேர்கிறார். லாபாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை முதல் தரமான ராஜயோக சிம்மத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கண்டிப்பா நீங்கள் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு தொழிலில், அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு ஹைஜீனிக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு பக்கம் சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் ராகுவின் சாரம் ஏறி ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 3, 7, 11 எல்லாம் காமத்திரிகோணத்தில் வருகிறது. ஏன்னா 11ஆம் அதிபதி புதனும் 3ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ இந்த ஃபேண்டசி மோடில் இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய புது பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டு, திருமணம் ஆகாத நபர்களுக்கும் திருமணமான நபர்களுக்கும் கூட ஏற்படும் நிறைய புது ப்ரொபோசல்ஸ் எல்லாம் தேடி என்னன்னா, இதுல எந்த வீட்டுக்குமே குருவின் பார்வை இல்லை. அப்போ ஆரம்பத்துல குழு என்று வரக்கூடிய ஒரு விஷயம் பின்னாடி நம்மை கொடையும். அதற்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாத விஷயங்களை அவாய்டு செய்யுங்கள். வரும்போது பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு அப்படியே மின்னிக்கொண்டு உங்களை என்னமோ ரொம்ப நாள் மிஸ் பண்ணின மாதிரி உங்களை அப்படியே தலையில் தூக்கி வைத்து கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், டிஸ்கோ, பிரேக், ஹிப்ஹாப் எல்லா டான்ஸும் ஆடுவது போல் இருக்கும். கவனம் தேவை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போரும். ஒருவேளை இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், அரேஞ்ச்டு மேரேஜுக்காக வரக்கூடிய வரன்கள் எல்லாம் ஒரு உண்மையிலேயே அதற்குண்டான திறமைகளும் தகுதிகளும் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸும் பொருளாதாரமும் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் நன்றாக செக் செய்து கொள்ளுங்கள். முதலீடு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு 12ஆம் இடத்தில் இருப்பதனால் முதலீடு செய்யும் பொழுது அதற்குண்டான குருவை நாடி, அதற்குண்டான ஒரு சீனியர் மென்டாரை நாடி அந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் செய்யலாமா என்பதை 1க்கு 2 முறை நீங்கள் யோசித்து கொண்டு செயல்படுவது புத்திசாலித்தனம். குறிப்பா வெளியூர் வெளிநாடுகள்ல போய் சொத்து வாங்கலாம், இடம் வாங்கலாம், இதெல்லாம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். கோச்சாரத்தில் செவ்வாய் என்பது கடகராசிக்குள் வரும் பொழுது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வரும். இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் என்பது ஒரு வர்க்கோத்தமமாகவும் புஷ்கர் நவாம்சமாகவும் வருகிறது. இது காலகட்டம் உங்களுக்கு ஒரு வெரி குட் டர்னிங் பாயிண்ட் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள். இப்ப தேடி பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் ராசியில் இருக்கக்கூடிய கேது தான். கேது உங்களை நல்வழிப்படுத்துவார், உங்களுக்கு நியாயத்தை எடுத்து சொல்வார், ஞானத்தை எடுத்து சொல்வார். இது நாள் வரைக்கும் நீங்க இங்க பண்ணினது தப்பு, இங்க பண்ணினது தப்பு, நீங்க இந்த ரோட்ல பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு கேது எடுத்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய கணவன் சம்பாதிப்பார், இன்வெஸ்ட் பண்ணுவார், முதலீடு செய்வார். அதை கொஞ்சம் கவனமாக பத்திரமாக ஒரு ஆரோக்கியமான பொருளில் நாம் முதலீடு செய்கிறோமா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். கல்வி ஸ்தானத்தில் புதன் ஆட்சி. அப்போ மாணவர்கள் கல்வியில் கூடுதலான வெற்றியை வெளிப்படுத்துவார்கள். குறிப்பா அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பும் அங்கீகாரமும் ஏற்படும். மேலும் வயதில் மூத்த நபர்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் என்பது கிளியர் ஆகும். பாதங்கள், லெக் பெயின், பிபி இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஒரு ஃபிட்னஸுக்கு தேவையான ஒரு பேசிக் செக்அப் மட்டும் செய்து கொண்டு தேவையான ஓரளவுக்கு அந்த இயற்கை வைத்தியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு சமாதானமும் சந்தோஷமும் பெறுவார்கள்.
திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு, செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம், மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.